ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான சத்தான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவலோஸ் பொடி பார்க்க போகிறோம். இது ஒரு 6 மாதம் வரைக்கும் கெடாத ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கிடலாம், ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இது கூட சீனி வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிடலாம். இது மொத்தமாக 1/2 கிலோ இருக்குது. இதை 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிடலாம். நான் இதை ஒரு 5 நேரம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிடலாம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இனி இதில் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம வடித்து எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு சுத்தமான டவலில் ஒரு மணி நேரம் நம்ம காய வச்சுக்கிடலாம். 1 மணி நேரம் கழித்து அந்த ஈரமெல்லாம் போய் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அரிசி உள்ளே கொஞ்சம் ஈரமாக இருக்கும், ஆனால் வெளியே உள்ள ஈரம் எல்லாம் போயிடும். இனி இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிடலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த ரெசிப்பியில் நீங்கள் வெல்லம் சேர்த்து நல்லா மாவு உருண்டை செஞ்சும் சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அரிசி மாவு வச்சு பண்ணுற ரெசிபி, அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். இது உடனே கெட்டு போகாத ஐட்டம். அதனால் நீங்கள் மொத்தமாக ஒரு 2 கிலோ 3 கிலோ வச்சு நீங்கள் பண்ணிக்கிடலாம். ஆனால் இதை ரோஸ்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். அதனால் உங்கள் கூட ஒரு ஹெல்ப்புக்கு ஆளை வச்சுக்கோங்க. நல்லா பச்சரிசி மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி ஒரு தேங்காவை எடுத்துக்கிடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா திருவி எடுத்துக்கிடலாம். 1/2 கிலோ பச்சரிசிக்கு ஒரு தேங்காய் கரெக்டாக இருக்கும். இது ரெண்டையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சிறுசீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். அந்த பச்சரிசியும் தேங்காயும் நல்லா சேர்ந்து ஒரே மாதிரி ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அவலோஸ் பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை உள்ளங்கையில் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகும். எனக்கு மொத்தமாக கலக்க 10 நிமிஷம் கரெக்டாக ஆயிடுச்சு. நீங்கள் பொறுமையாக பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த பதத்தில் நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. உப்பு இந்த நேரத்தில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கூட 3 ஏலக்காய் விதையை நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இனி அவலோஸ் பொடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதற்கு ஒரு அகண்ட பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கிண்ட நல்லா வசதியாக இருக்கும். நான் அரைச்சி வச்சுருக்கிற எல்லா மாவையும் இதில் கலந்து விட்டுக்கிடுறேன். நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும் போது நீங்கள் சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக வைக்க வேண்டாம், பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு மொத்தமாக 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா வதங்க ஆரம்பித்ததும் அந்த மாவு தேங்காவோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக வரும். இந்த ரெசிப்பியை நீங்கள் புட்டு மாதிரியும் சாப்பிடலாம், உருண்டை பிடிச்சும் சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இனி அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஹாஸ்டலில் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ஒரு நேரமாவது நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. யாரெல்லாம் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள்.
இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.